டு மை சேனல். எல்லாருக்குமே மதிய வணக்கம். இன்னைக்கு வந்து ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாவே வந்து நாங்கள் வீட்லயே வந்து ஐஸ்கிரீம் ரெடி பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். ஸோ போகிறதுக்கு டைம் இல்லை. ஆனால் வந்து இப்போ இப்படி வா, இங்கே தெரியும் வா. ஆனால் இப்போ வந்து இதுக்கோசமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் வந்து காலை எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ அது கேக் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க் காம்பவுண்ட் இது தேவைப்படும். அப்புறம் வந்து விப்பிங் கிரீம். நான் இந்த பிராண்ட் தான் விப்பிங் கிரீம் நிறைய யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லா இருக்கும். வந்து இதுல வந்து ஸ்வீட்னஸ் கம்மியா இருக்கும். அதுக்கு நம்ம வந்து சுகரும் போட்டுக்கலாம், இல்லைன்னா கண்டன்ஸ் மில்க்குமே போட்டுக்கலாம். நான் வந்து மில்க் மேட் வாங்கியாச்சு. மில்க் மேட், காம்பவுண்ட், விப்பிங் கிரீம், அப்புறம் ஓரியோ பிஸ்கெட் 2. பட்டர் தேவைப்படாதா? பட்டர் பிஸ்கெட் செய்யறதுக்காக வாங்கி வந்திருக்கேன். ஸோ வந்து அவ்வளவுதான். பீட்டர் தேவைப்படும். பீட்டர் எடுத்து வச்சாச்சு, ரெடியா இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு கோன் கவர் இருக்கணும் நமக்கு. நம்ம வந்து இந்த பட்டர் பிஸ்கெட்லாம் பண்றதுக்கு இதில் தான் போட்டு கோன்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓரியோ பிஸ்கெட் 2 தேவைப்படும், அதுவுமே வாங்கியாச்சு. இந்த மாதிரி கோன் தேவைப்படும். இதுல தான் வந்து நம்ம சாக்லேட் எல்லாம் அப்படியே விட்டு போட போறோம். ஸோ இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஐஸ்கிரீம் பண்றதுக்கு. அதுக்கு வந்து முதல்ல இந்த வந்து டார்க் காம்பவுண்ட், மில்க் காம்பவுண்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு பாக்கெட் வாங்கணும்னாக்கா இதை வந்து நம்ம இப்ப கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இது பண்றதுக்கு முன்னாடி நம்ம சாக்லேட்டும் சரி விப்பிங் கிரீமும் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். ஏன்னா வந்து ரொம்ப கட்டியா இருக்கும். நம்ம கடையில வாங்கிட்டு வரும்போதே வந்து விப்பிங் கிரீம் திக்னஸா இருக்கும், மில்க் மாதிரி இருக்கணும். இப்போ ஓரளவு பரவாயில்ல. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். டெம்பரேச்சர்ல இருந்தா மட்டும்தான் இதை வந்து ஈஸியா கட் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து கட் பண்றது கஷ்டம், ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். ரூம் டெம்பரேச்சர் வந்துச்சுன்னா நம்மளே கையிலேயே கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கத்தியில ஈஸியா வரும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கோன் மாதிரி வச்சிருக்கோம் இல்லையா, இதுல வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிடலாம். நமக்கு எவ்வளோ ஐஸ்கிரீம் செய்ய போறோமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து சாப்பிட்டு. உனக்கு எது வேணும் தான் அப்படி இதை எடுத்துக்கோ. சின்னது எடுத்துக்கோ. நீங்க வெளியே பண்றதா இருந்தா கண்டிப்பா எல்லாம் போட்டுட்டு, இதுவுமே சுத்தமா தான் இருக்கும். ஆனாலும் வெளியே பண்ணி கொடுக்குறோம் போது கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா சூடா இருக்கா. இப்போ சுடு தண்ணி நம்ம வச்சு சுடு தண்ணியை இதுல ஊத்திக்க போறோம். இதுல ஊத்திட்டு இந்த கோனெல்லாம் இதுல போட்டுடலாம். விப்பிங் கிரீமை வந்து எப்பயுமே கட் பண்ணிட்டு, கத்தி வச்சேன், எப்பயுமே கட் பண்ணிட்டு நம்ம ஒரு டப்பால போட்டு ஃப்ரீசர்ல தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வெளியே வைக்கக்கூடாது. கட் பண்ணுறதுமே இதிலே வைக்கிறதுனாலும் கட் பண்ணிட்டு நம்ம இப்போ நம்ம எப்படி ஓபன் பண்ணோமோ அதே மாதிரி வச்சு நம்ம ஸ்டாப்லர் போட்டுக்கலாம். எடுக்கும் போது அப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஸ்டாப்லர் போட்டாச்சு, நம்ம ஃப்ரீசர்ல வச்சிடலாம். இது நம்ம கண்டன்ஸ் மில்க் ஊற்றிக்கலாம். கண்டன்ஸ் மில்க் வந்து முழுக்க சுகர் தான். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ப்ரௌன் சுகர் கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஐஸ்கிரீம்னாலே இனிப்பு தான். கொஞ்ச நேரம் ஒரு பீட் பண்ணி இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், நல்லா பீட் பண்ணணும். பீட்டர் இருக்கு, பீட்டர்லாம் ரெண்டுத்தையும் போட்டு
நம்ம பீட் பண்ண ஆரம்பிச்சு கரெக்டா 2 நிமிஷத்துல நல்லா திக்காயிட்டே வரும். அப்போ வந்து கொஞ்சமா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா பைனாப்பிள் இல்லைன்னா மில்க் எசன்ஸ் எது வேணுமோ நம்ம அதை சேர்த்துக்கலாம். ஓரளவு நல்லாவே பீட் ஆயிருக்கு, நல்லா க்ரீமியா வந்து எசன்ஸ் ஊற்றியாச்சு. நம்ம மறுபடியும் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிட்டோம். தான் நம்ம பண்ணணும்னு கிடையாது. விப்பிங் க்ரீம் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் இதில் எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் வாங்கின இந்த விப்பிங் க்ரீம் வந்து தூள் பண்ணும், உடச்சிட்டு நல்லா தூளாக நல்லா விசிறு தூள் பண்ணும். ஒன்றும் பாதியமாக நல்லா தூள் பண்ணும். அப்படி முடியலன்னா கொஞ்சோண்டு இது போட்டு நல்லா அசைக்கலாம். நல்லா பீட் பண்ணி இது விப்பிங் க்ரீம் இல்லைன்னா வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இது ரெண்டுமே வந்து நம்ம பீட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. போட்டுட்டு நல்லா வந்து இந்த ஸ்பூன்லேயோ இல்லை வந்து விஸ்க்லேயோ வந்து கொஞ்ச நேரம் நம்ம அந்த சின்னஸ்லேயே போட்டு நல்லா பீட் பண்ணோன்னாக்கா கையிலேயே நல்லா கொஞ்சம் திக்காக வரும். தண்ணியாக இருக்கிறது கொஞ்சம் திக்னஸாக வரும்போது ஃப்ரெஷ் க்ரீமை போட்டு நல்லா நம்ம பீட் பண்ணோன்னா அதுவே நல்லா திக்காயிடும். கரண்ட்டை பிடுங்கிட்டானே. இப்போ எப்படி நம்ம பீட் பண்ண நல்ல வேலை இதை பண்ணி முடிச்சிட்டோம் ஓரளவு. போயிடுச்சு, கரண்ட் கட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது, கரண்ட் இல்லை. இது வந்து அதுக்குள்ளே நல்லா வந்து கரைஞ்சி போச்சு. கரைஞ்சதும் இப்போ இதில் வந்து ஓரளவு பீட் ஆயிருக்கு, போதும் நமக்கு. பீட் ஆனது போதும். கரண்ட்டுமே பிடுங்கிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே நம்ம பீட் பண்ணவே முடியாது. ஸோ உனக்கு எல்லாமே ஹைட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை அப்படியே ஓரம் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஓரியோ பிஸ்கெட் வந்து நம்ம தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஓரியோ பிஸ்கெட்டை போட்டு கரண்ட் வந்து இங்கே கட் ஆயிடுச்சு. ஸோ உள்ளே இருந்தால் வந்து நமக்கு வெளிச்சம் தெரியல. அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஹாலுக்கு வெளியே வந்தாச்சு. இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து அந்த சாக்லேட்டை போட்டு வச்சுருக்கோம்ல, இது என்ன பண்ணணும், கொஞ்சமாக இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இதோ தெரியுதா, இந்த மாதிரி. இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு கிளாஸில் போடலாம். ஒரு கிளாஸில் போட்டு நல்லா அப்படியே ஓப்பன் பண்ணணும். நம்மளே எப்போது தான் வந்து இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் மனசு வந்து பண்ணும். அந்த நேரத்தில் இந்த கரண்ட் எல்லாம் பிடிங்கி விட்டானா கடுப்பாகுது. இப்போது இந்த வந்து ஓரியோ பிஸ்கெட்டு, விப்பிங் க்ரீம், கண்டன்ஸ் மில்க், அப்புறம் வந்து ஓரியோ பிஸ்கெட் போட்டு இங்கே வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல அடிக்கடி கரண்ட்டை கட் பண்ணி தொல்லை பண்ணுவாங்க. காரணமே இல்லாமல் கரண்ட்டை பிடுங்குவாங்க. முடியாது நம்மளால. பேண்ட் எத்தனை வரலடா போடா. ஓ இது மாதிரி போட்டு நம்ம வந்து பேண்ட் போட்டிருப்போம். ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். அதான் இதை அப்படி டைட்டாக பிடிச்சி ஒரு பேண்டை போட்டு ஃப்ரீசரில் வச்சு நாளைக்கு சாப்பிட்டு நாளன்னைக்கு முடியாமல் போய் ஸோ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம கரெக்டாக ஒரு 4 பண்ணுறோம். கொஞ்ச நேரம் இரு. இது மாதிரி போட்டு ஒரு கோனில் போட்டு நல்லா ஓப்பன் பண்ணிட்டு விப்பிங் க்ரீம், அட்டா 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 அட்டா, மில்கே சேர்க்காம பால் இல்லாம பால் ஐஸ். காட்டு, இங்க வந்து உட்காருவா.
கையை கழுவுனியா? ஆக்கா டெக்கேர், உட்கார் உட்கார் உட்கார், கிட்ட இப்படி வந்து உட்கார். ஏமன் தெரியுப்பா. இதை அப்படியே எடுத்து ஏமன் வாயில விட்டா இப்ப முகேஷ் பேண்ட் கொடு. இப்போ வந்து இதை மறுபடியும் ஒரு பேண்ட் போட்டுருந்தோம். அவங்க பெரிய ஐஸ்கிரீம் பெருசு சாப்பிட போறோம். எங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அது கட்டியாயி நாங்க சாப்பிடறதுக்குள்ள எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இதுல நான் போடலன்னா ஏமந்து வயிற்றுக்குள்ள போயிடும். அவ்வளவுதான். இத அப்படி கிளாஸ்ல போட்டு வெயிட் பண்ணு மகனே. தண்ணி மாதிரி இருக்கிறதுல எது பெருசாகுதோ அதை இரு, அதை ஒண்ணு இதுல போட்டு எடுத்து வைக்கலாம். ஓகே, இது ரெடி. ஓ, நான் எங்க மூணு பேருக்கு ஒன்னொன்னு, தாத்தாக்கு ஒண்ணு. ஆயா சாப்பிட மாட்டாங்க. ஆமா, ஆயா சாப்பிட மாட்டாங்க. ஐஸ்கிரீம் பால் ஐட்டம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அப்ப நாங்க வந்து நானுமே பால் சாப்பிட மாட்டேன். ஆனா இதெல்லாம் இப்போ வந்து எனக்கு ஒண்ணு, ஆமா எனக்கு ஒண்ணு, முகேஷ்க்கு ஒண்ணு, ஹேமந்த்க்கு ஒண்ணு, தாத்தாக்கு ஒண்ணு. எங்க 4 பேருக்குமே ஒன்னொன்னு செஞ்சாச்சு. அப்புறம் முகேஷ் அப்பா ஹேமந்த் அப்பா வந்ததுக்கு அப்புறம் நாங்க 5 பேர் 6 பேருக்குமே மொத்தம். ஆமா, ஹேமந்த் அப்பா தானே. அப்ப முகேஷ் அப்பாவா? இப்ப 4 தேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவோமா? ஓகே, இதோட மூடி இருக்கா? ஏய் பாடுறா, மூடி இல்லாம வைக்க முடியாதுடா. இங்க வாடா. இப்போ இது எல்லாத்தையுமே நாம ஃப்ரிட்ஜில் வைக்க போறோம். முகேஷ் இங்க வா. முகேஷ் கிட்ட கொடுத்து அவன் கையாலேயே முகேஷ் உன் கையாலேயே எடுத்துட்டு போய் ஃப்ரீசர் உள்ள வச்சிருப்பா. நல்லா இருக்கும் நான் உன் கை. என் பையன் வந்து நீங்க வந்து நிறைய பேர் வந்து சொன்ன விஷயம் வந்து நீங்க பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குது, மைக் யூஸ் பண்ணுங்க, மைக் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலி வந்து ஒரு மைக் வாங்கியாச்சு. ஒரு வந்து என்ன லைட்ரா அது, ரிங் லைட் ஸ்டாண்டு, ஒரு மைக் ஒன்று வாங்கிட்டேன். பாருங்க, மைக்கு வாங்கியாச்சு. சோ நான் பேசுறது இனிமே உங்களுக்கு கிளியரா வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கிளியரா வரும். கிளியரா வரலனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த தடவை இன்னும் குவாலிட்டியா தான் முக்கியம். இல்ல இது இல்ல. இந்த டிஃபன் பாக்ஸ் மூடி இருக்கா பாருடா. ஏங்க மக்களை இங்க பாருங்க, நான் வந்து டப்பால போடலான்னு இருந்தேன். போடுறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பூன் தான் இருக்கும். இதை வந்து இது மாதிரி காலி பண்ணி வச்சிருக்காங்க. இதையுமே நம்ம விடக்கூடாது. இதையும் வலிச்சு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு, நீ போடாத, நீ போட்டனாக்கா காலி ஆயிடும். நீ சாப்பிட்டுருவல, அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட முடியாதுல்ல. இப்ப தாராளமா வந்து ஏமந்துக்கு இது எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேன். ஏமன் இந்தா உனக்காக. இதே என் பையன் ஆசையா வாங்கிக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா இருக்கு தெரியுதா. இது வந்து டப்பால போட்டு ஃப்ரீசர்ல வச்சு நாங்க வந்து ஈவினிங்கா கண்டிப்பா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதை சாப்பிடுவோம். இதை வந்து நைட்டு கூட சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்மளுடைய ஐஸ்கிரீம், ஹோம்மேடு வந்து ப்ரௌனி, ஹோம்மேடு வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து ரஸ்கல்வா பண்ணலான்னு இருக்கேன். ரஸ்கல்வா, அப்புறம் வந்து வேற என்னமோ பண்ணலான்னு இருந்தேனே. வேற என்னது?
சாப்பிட்டு கொடுத்துட்டான், க்ளீன் பண்ணி கொடுத்துட்டான். ஸோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அவர் வேலை முடிஞ்சிச்சு, இனிமேல் இங்கே வரவே மாட்டார். அவர் அங்கேயே வீட்டுள்ளே இருப்பார், ஹால்லே. இப்போ பிரெட் அல்வா பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி ரஸ்க் அல்வா பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக ரஸ்க் அல்வா பண்ணுவேன். அதுக்கப்புறம் வேறு என்னமோ ஒன்று பண்ணணும்னு இந்த ஐஸ்கிரீம். நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீம் பண்ணலான்னு ஒரு வாரமாகவே காத்துட்ருந்தேன். எனக்கு வந்து டைம் இல்லை, பண்ணவும் முடியல, மைண்டுமே வந்து சரியில்லை. ஸோ இன்றைக்கி வந்து பசங்களுக்காகவே வந்து கிளம்பி போயிட்டேன். போன நேரம் பார்த்தா வண்டி பஞ்சர் ஆகி போச்சு. கிளம்பும் போதே வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. மைண்ட் அப்செட்டில் இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் இது பஞ்சர் ஆனதுமே ஆயிடுச்சு. அதையும் தாண்டி போய் பஞ்சர் போட்டுட்டு வந்து வாங்கிட்டு வந்து விப்பிங் க்ரீம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம பீட்டர் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. பீட்டர் தேவைப்படும். இது பீட்டர் இருந்தால் தான் பண்ணணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. பீட்டரே தேவை கிடையாது. நம்மளோட விஸ்க் இருக்கு இல்லையா, விஸ்கை வச்சு திக்னஸாக இருக்கும். தண்ணியாக ரொம்ப விடாதீங்க. விப்பிங் க்ரீம் வாங்கினதோ இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் அதோட ஃப்ரெஷ் க்ரீம் போடலாம், விப்பிங் க்ரீம் போடலாம். நான் வந்து எனக்கு மற்றபடி வேறு ஒரு விஷயத்துக்கு தேவைப்படுறதுனால நான் விப்பிங் க்ரீமே வாங்கிக்கிறேன், இல்லைனா வந்து ஃப்ரெஷ் க்ரீமே வாங்கியிருப்பேன். ஃப்ரெஷ் க்ரீமை வந்து நல்லா சில்னஸோடு போட்டுட்டு அந்த கட்டியாக இருக்கும்போது போடாதீங்க. கட்டி கரைஞ்சி நல்லா சில்னஸாக இருக்கும் இல்லையா, அதோடு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணினா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது கொஞ்சம் திக்னஸாக ஆகும். அந்த நேரத்தில் கண்டன்ஸ் மில்கை போடுங்க. கண்டன்ஸ் மில்கை போட்டுட்டு நல்லா இன்னும் ஒரு 5-7 நிமிஷம் நல்லா கைவிடாமல் வேகமாக பீட் பண்ணிங்கன்னா அந்த திக்னஸ் வந்துடும். நல்லா அந்த சூவியாச்சு கொஞ்சம் அப்படியே பவுன்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அது போதும் நமக்கு, மற்றபடி தேவையில்லை. அது கூட கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஊற்றி ஓரியோ பிஸ்கெட் இல்லைன்னா மில்க் பிஸ்கெட் இது எல்லாத்தையுமே நம்ம தூள் பண்ணி, ஓரியோ தான் பெஸ்ட்டாக இருக்கும், சூப்பர். அதை போட்டுட்டு இந்த சாக்லேட்டை தாராளமாக வந்து டெய்ரி மில்க் சின்ன பேக் கூட வாங்கி வந்து போட்டு நல்லா வந்து அதை அப்படியே உருக்கி இதுவாக்கி போட்டு நல்லா பேண்டு போட்டுக்கிட்டு ஃப்ரீசரில் வச்சு அப்படியே ஓப்பன் பண்ணி கட் பண்ணி அந்த இடத்த அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணியாச்சு. இந்த மாதிரி நிறைய வாட்டி பண்ணி சாப்பிட்ருக்கோம். ஆனால் சாக்லேட் போட்டு அது மேலே உள்ளே போட்டு பேண்டு போட்டு ஒரு கோனெல்லாம் வீட்டில் தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சாப்பிடணும்னு தோணாது. இப்போ தான் கொஞ்சம் வைரல் ஆகிட்டே வருது. அதை பார்த்து தான் நம்ம சாப்பிட்டே ஆகணும்னு தோணுச்சு. அதனால போட்டாச்சு, ஃப்ரீசர்லேயும் வச்சாச்சு. என்னடா பண்ணுறான் ஏமந்தாங்க, ஏமந்த் என்னவோ பண்ணினுக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு 4 to 5 hours கழிச்சு. ஞாபகம் இருக்கு. வாவெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அத்தனை வாட்டி சாப்பிட்டேன். சூப்பரா இருக்கா சாக்லேட் ஓரியோ ஐஸ்கிரீம் ஹோம்மேட். இல்ல இந்த கவர்ல செஞ்சா நல்லா தான். இந்த கவர் இல்ல. இந்த ரியாக்ஷனை பார்த்தெல்லாம் பயந்துடாதீங்க. ஐஸ்கிரீம் உள்ள போயிடுச்சு. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அது மாதிரிதான் இப்ப அந்த ரியாக்ஷன். அதனால அந்த மூஞ்ச பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. உண்மையிலே நல்லா இருக்கு. எப்படி இருக்கு சொல்லு, அப்புறம் அவங்க நல்லா இல்லைன்னு நினைச்சுக்க போறாங்க. சொல்லு. உண்மையில சூப்பரா இருக்கு. எனக்கு உள்ள இருக்கிறத விட வெளியே இருக்க சாக்லேட் வந்து கிரன்ச்சியா நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கடிக்கும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கு. இதை மட்டும் எடுத்து சாப்பிட்டு உள்ள இருக்கிறத பசங்களுக்கு கொடுத்துடலாம். வேற லெவல்ல இருக்கு.
சூப்பர். அப்ப உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து மில்க் சாக்லேட் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி கோன் இந்த நான் வந்து இதுலலாம் வந்து குக்கீஸ் பண்ணேன்னாக்கா இதை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அதுதான் என்கிட்ட இருந்துச்சு. அதனால இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கின்னு இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், சின்னது கிடையாது. வேணா கவர் கட் பண்ணி நம்ம சின்னதாக பண்ணிக்கலாம். அதில் சாக்லேட்டை நல்லா கட் பண்ணி துண்டாக போட்டு ஒரு சுடு தண்ணி பவுலில் வச்சுட்டு நல்லா மெல்ட் ஆகணுன்ட்டு, அதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை நல்லா இப்படி எடுத்து விட்டுட்டு ஒரு கிளாஸ் இல்லை கப்பில் போட்டு நல்லா விரித்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து விப்பிங் க்ரீம் இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் கூட எதனா ஒன்று போட்டுக்கலாம். போட்டு அந்த டேஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு சுகர் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். எதுன்னு வச்சிரு. போதும் போதும், நாளைக்கு சாப்பிடலாம், மணி ஆயிடுச்சு. எதுனால நீங்கள் போட்டு நல்லா பீட் பண்ணலாம். பீட்டர் இல்லைனாலும் நீங்கள் வந்து விஸ்கு வச்சு நல்லா வந்து நல்லா கலரிங்கன்னா ஒரு 7 நிமிஷம் விடாமல் நல்லா திக்காயிடும். அதுக்கப்புறம் ஓரியோ பிஸ்கெட், உங்களுக்கு எந்த பிஸ்கெட் பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எந்த பிஸ்கெட் பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் போட்டு நல்லா உள்ளே போட்டு ஃபில்லிங் நல்லா நிறைய வேணும்னா நிறைய போட்டு நல்லா பேண்ட் போட்டு கட்டி ஃப்ரீசரில் வச்சுட்டு 3 to 4 hours கழித்து எடுத்து சில்லுன்னு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். என் பையன் லைட்டு மாற்றிக்கிட்டே இருக்கான். இதுனா ப்ளூவாக இருக்கு. ம், வேற ம் ம் இது ரொம்ப டிம்மா இருக்கே. நாங்கள் வந்து அந்த ரிங் லைட் வாங்கியிருக்கோம். ரிங் லைட் அதில் வந்து 4 கலர் இருக்குது. அதில் எல்லாமே வந்து கலர் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஹேமந்த் இது பிரைட்னஸ், இது வந்து சேஞ்ச் பண்ணுறது இந்த லைட்டு. இது வந்து ப்ளூ ஒயிட், நம்மளுடைய லைட் இருக்கும்ல எல்இடி பல்பு அந்த மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். எல்லோ இருக்கு பார், எல்லோவோட சேர்ந்து இருக்கும். இது கொஞ்சம் லைட்டு டிம்மியாக இருக்கும். இது ஓகே. இது வந்து பிரைட்னஸ், இது பிரைட்னஸ் கம்மியாக இருக்கா, பிரைட்னஸ் அதிகமாக்கிக்கலாம். சூப்பராக இருக்குது. இது கூடவே வந்து நமக்கு வந்து இந்த மைக் ஒன்று வந்துச்சு, நல்லா இருக்கு. ஹேமந்துக்கு இந்த மைக் நீ பார் கிட்ட. பேசு. சவுண்ட் கேட்காது, நீ பேசிட்டேன்னா அதுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ணும் போது தான் கேட்கும். இது மைக்குனா நீ பாடுற மைக்கு கண்ணுன்னு கேட்காது. நம்ம கிட்டக்க வச்சு எங்க தூரமா இருந்தாலும் நம்ம பேசணும்னாக்கா நல்லா கிளியரா கேட்கும். அதுக்குதான் இந்த மைக். இது வந்து அழகா இருக்குல்ல, குட்டியா. ஆனா இது நல்ல வாய்ஸ் வந்து நல்லா இருக்கு. இதுல நான் இப்போ இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுத்து இப்போ வீடியோ எடிட் பண்ண போறேன். இதுல வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கிளியரா இருக்கா என்னன்ட்டு. ரிங் லைட் போட்டு நம்ம வீடியோ எடுக்கும் போது கண்ணில் பாருங்களேன், கரெக்டா அந்த ரிங் லைட் ரவுண்ட் அழகா இருக்கு. இந்த ரிங் லைட்ல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. கண்ணில் வந்து ஒரு டாட் லைட் தெரியுது. கண்ணில் கரெக்டா அந்த பேக்ல இருக்கிற லைட் வந்து தெரியுது கண்ணில். ஏற்கனவே தெரியுது இங்கேயே. கண்ணில் தெரியுதா அம்மாக்கு? உனக்கு அதை பார்த்தாதான் தெரியும். போன பாரு, உனக்கு தெரியும். கண்ணில் ஏமன் கண்ணில் வந்துச்சு ரிங் லைட். ஓகே, பாய் பாய் பாய். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. அண்ணாக்கு வேண்டாமா, விடு. பாய்.